கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் எந்த வகையில் வெற்றியை பாதித்தது என்று நம்முடைய நெறியாளர் பாலவேல் விளக்கிறார். அதனை பார்க்கலாம். தேவப்பிரியன், இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு 13 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய 88 தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில கேரளாவில் 2019 தேர்தலில் வாக்குகளினுடைய சதவீதம் அது எந்தெந்த கட்சிகளுக்கும் கூட்டணிகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். 2019 பொறுத்த வரைக்கும் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அங்க மொத்தமுள்ள 20 தொகுதிகள், இப்போ அங்க 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. யூடிஎஃப் பொறுத்த வரைக்கும் அவர்கள் 18 தொகுதிகளை அங்கு வெல்கிறார்கள். அங்க அவர்களுக்கு பார்த்தோம்னா 43.79% வாக்குகள் என்பது கிடைத்திருக்கிறது. அதே போல எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் தான் அவர்கள் வெல்கிறார்கள். எல்டிஎஃப்ல 34.81% வாக்குகள் என்பது கிடைத்திருக்கிறது. இப்போ இந்த சூழல் என்பது தற்போதும் தொடர்கிறது. அங்கு நேரடியா என்டிஏ கூட்டணி, அதே போன்று யூடிஎஃப் எல்டிஎஃப் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அங்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை கொடுத்திருந்தாலும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கு தனியான ஒரு போட்டி தான் இருக்கிறது. வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் டி ராஜாவினுடைய மனைவி ஆனி ராஜா அங்கு ஒரு நேரடி போட்டியை கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல்வேறு தொகுதிகள், கண்ணூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளிலும் கூட அந்த மாதிரியான ஒரு நேரடி போட்டி என்பது யூடிஎஃப்க்கும் எல்டிஎஃப்க்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடிகர் சுரேஷ் கோபி போன்ற அறியப்பட்ட முகங்கள் அங்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 2019 பொறுத்த வரைக்குமான அந்த வெற்றி மற்றும் வாக்கு சதவீதத்தை நம்ம மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். யூடிஎஃப் பொறுத்த வரைக்கும் 18 இடங்கள் 43.79% வாக்குகள். அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். 18 இடங்களுக்கு 43.79% வாக்குகள். அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த மொத்த இடங்கள், அதாவது விண்மண்ண இடங்கள் எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் தான் என்று சொன்னாலும் அவர்களினுடைய வாக்கு சதவீதத்தை நம்ம உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. 34.81% இருக்கிறது. இந்தியா கூட்டணி 15.17% வாக்குகளை அங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை அது கூடுதலாக அங்கு வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா சொல்லி வருகிறது. தற்போதைய நிலவரப்படி நம்ம பார்த்தோம், 11 மணி நிலவரப்படி 19க்கும் அதிகமான சதவீத வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. தேவப்பிரியன்.